ஹாய் காய்ஸ், ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ChatGPT பெஸ்ட்டா இல்லை கூகுள் ஜெமினி பெஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 4 சப்டைட்டில்ஸில் தான் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அக்யூரன்சி ஆஃப் ஆன்சர், அதாவது கரெக்டாக ஆன்சர் கொடுக்குதா. அடுத்து ஸ்பீடு, எவ்வளோ எது வந்து ஸ்பீடாக ஆன்சர் கொடுக்குது. இமேஜ் ஜென்ரேஷன், எது வந்து நல்லா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது. அதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ChatGPTயில் போய் ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லுவான்னு பாருங்க. அதாவது விச் இஸ் த லேட்டஸ்ட் எவர் ஃபோன் ரிலீஸ்ட் இன் திஸ் வீக் தான் நான் கேட்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் நான் சொல்லுது அப்படின்னு. ஆக்சுவலி கரெக்டாக எதுவும் சொல்ல மாட்டேது கைஸ். சோனி எக்ஸ்பெரியா 1.8 தான் கொடுத்துருக்கு. அது 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்குன்னு. இதே 2 days ago தான் வந்து இது வந்து கால்குலேட் பண்ணியிருக்கு. ஓகே, இதே வந்து ஜெமினி கிட்ட கேட்கலாம். விவோ X300, அதாவது FE அண்ட் அல்ட்ரா வந்து கொடுத்துருக்குன்றாங்க. ஈவன் OnePlus நாடு கூட கொடுத்துருக்கு. மொரோலடா, சாம்சங் கேலக்ஸி A57 5G. ஓகே, ஸோ ஆக்சுவலி ரியல் ஆன்சர் வந்து கூகுள் கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து மொரோலா ராசல் ஃபோல்டு தான் கொடுக்குது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். S25 அல்ட்ரா 5G கொடுக்குது. விவோ X300 Pro 5G இதில் பார்த்தோம் கைஸ். சாம்சங் கேலக்ஸி A36 இது பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த விவோ தான் வந்து ரீசண்டாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ விவோ X300 கொடுத்த ஜெமினிக்கு தான் இந்த பாயிண்ட் போகும். ஸோ ஜெமினி தான் வந்து கரெக்டாக சொல்லுது அக்யூரன்ஸாக. ஸோ வந்து இதுலேயே வந்து கொடுத்துடலாம். இது எது ஸ்பீடுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பீடுன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இதை மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ChatGPT கிட்ட போய் ஹவ் ஆர் யூ தான் கேட்க போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லுது கைஸ் இது. ஓகே, இப்போ நாங்கள் ஜெமினி கிட்ட போய் கேட்கலாம். கிட்டத்தட்ட 4 செகண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் 1.5 செகண்ட், இது 4.5 செகண்ட்ஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட 3 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ ஸ்பீடுன்னு வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ChatGPT தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் எது வந்து பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT கிட்ட கேட்கலாம். மினிட்ஸ் 1.5 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்குது இந்த டைம். ஸோ ஓகே, இது கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து இதே கொஸ்டினை போய் ஜெமினி கிட்ட கேட்க போகிறேன். ChatGPTயோட இதே ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கொடுக்கறது வந்து ஜெமினி தான். அதே மாதிரி இன்னொன்று பார்க்கணும், எது வந்து நல்ல இமேஜாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து எனக்கு ChatGPTயோட இமேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அது கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ChatGPTன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணலாம். கோடிங்ஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு அந்தளவு கோடிங்ஸ்னால் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஜெமினியோட கோடிங்கோட ChatGPT கோடிங் கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வாங்கணும், இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இதை அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜெமினின்னு பார்த்தோன்னா அப்கிரேடும் பண்ணலாம். பட் அதோட இந்த மாதிரி நிறைய மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. திங்கிங் மோட், அதே மாதிரி ப்ரோ மோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெமினி இந்த மாதிரி ஃப்ரீ மோட்ஸ் கொடுக்கறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஜெமினி தான் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா திங்கிங் கொடுத்துருக்கு, ப்ரோ கொடுத்துருக்கு, அதே மாதிரி ஃபாஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஜெமினி தான் சாட் ஜிபிடியோட நல்லாவே இருக்கும். பட் கோடிங்னு வந்துச்சுன்னா சாட் ஜிபிடி, அண்ட் ஸ்பீடுன்னு வந்துச்சு சாட் ஜிபிடி, பட் அக்யூரன்சின்னு வந்துச்சுன்னா இது மேக்ஸிமம் சாட் ஜிபிடி வந்து 2 days முன்னாடி தான் எடுக்குது. ஸோ ஜெமினி வந்து ஆன் த ஸ்பாட் எல்லாமே வந்து வச்சிருக்கு. ஸோ இது அக்யூரன்சின்னு வந்துச்சுன்னா செம்மையா இருக்கு. ஸ்பீடுன்னு வந்துச்சுன்னா ஜெமினி ரொம்பவே ஸ்லோவா பண்ணுது. பட் சாட் ஜிபிடி வந்து செம ஸ்பீடாக பண்ணுது. இமேஜ் ஜென்ரேஷன் பார்த்தா சாட் ஜிபிடி ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லயும் வந்து ஜெமினி கிட்ட வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா ஆர்கே சைனை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.